கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து 3வது நாளாக பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பணியினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மருத்துவர் சுசீந்திரா, பயிற்சி மருத்துவர் விஸ்வாசினி கூறும்போது, பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணியிடம் வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். புதுச்சேரி விமான நிலைய வளாகத்தில் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர்கள் நிறுத்தும் ஏர் என்க்ளேவ் தளத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்திய கடலோர பாதுகாப்பை உறுதி செய்ய கடற்படையுடன் இந்திய கடலோர காவல்படை இணைந்து செயலாற்றி வருகிறது. கடலோர காவல்படையினர் நவீன ரோந்து கப்பல்கள், விமானங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய் திட்டில் சிறிய ரக ரோந்து படகுகள் மூலம் ரோந்து பணி நடைபெற்று வருகிறது. இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி அலுவலகம் மரக்காணம் முதல் கோடியக்கரை வரை பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறது. இந்திய கடலோர பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த புதுச்சேரி கடலோர காவல்படை பிரிவுக்கு 2 நவீன ஹெலிகாப்டர்கள் வழங்க மத்திய அரசு அனுமதித்தது. இதன் மூலம் கடலோர பாதுகாப்பு மற்றும் புயல் காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபட முடியும். புதுச்சேரி விமான நிலைய டெர்மினல் கட்டிடம் அருகே டாக்ஸி டிராக் உடன் கூடிய ஏர் என்க்ளேவ் தளம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதனை சென்னையில் இருந்து காணொலி மூலம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங், கலெக்டர் குலோத்துங்கன், சீனியர் எஸ்பிக்கள் மற்றும் இந்திய கடலோர காவல்படை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறுகையில், இதன் மூலம் பேரிடர் காலத்தில் புதுச்சேரியில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட முடியும். 2 ஹெலிகாப்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1 ஹெலிகாப்டர் வந்துள்ளது. இதனை கொண்டு மரக்காணம் முதல் கோடியக்கரை வரை பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட முடியும் என்று கூறினர். தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்க தொடக்க விழாவில் திருமண மண்டபங்களுக்கு அதிகபட்சமாக விதிக்கப்படும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், நிலையான சேவை கட்டணம் பிக்ஸ்ட் டிமாண்ட் சார்ஜை குறைக்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு அனைத்து கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் இணைந்து நடத்திய தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்க தொடக்க விழா புதுவை செண்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தமிழ்நாடு தலைவர் ஜான் அமல்ராஜ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் இசை கலைவன் முன்னிலை வகித்து வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். புதுவை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், பிரகாஷ்குமார், பொதுச் செயலாளர் சந்திரன், பொருளாளர் மனோகர், சங்க ஆலோசகர் சத்தியசீலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர். அதில் திருமண மண்டபங்கள் தொழிற்சாலை அல்ல, பொதுமக்களுக்கு சேவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடமாகும். அப்படிப்பட்ட திருமண மண்டபங்களுக்கு அதிகபட்சமாக விதிக்கப்படும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், நிலையான தேவை கட்டணம் பிக்ஸ்டு டிமாண்ட் சார்ஜை குறைக்க வேண்டும், திருமண மண்டபங்களுக்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரியை நீக்க வேண்டும், குறைக்கப்பட்ட சொத்து வரியை அறிவிக்க வேண்டும், திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரியை 5% குறைக்க மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர கடிதம் எழுத வேண்டும், புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருமண மண்டபங்களுக்கு அரசின் விதிகளை தளர்த்தி கட்டிட அனுமதி வழங்க வேண்டும், திருமண மண்டபங்களில் சமையல் செய்யும் சமையல் கலைஞர்கள் அரசு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், திருமண மண்டபங்கள் 1 ஆண்டில் 3 மாதங்களில் நிகழ்வுகள் ஏதும் நடைபெறாத சூழ்நிலையில் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய இதர வரிகளில் 4/1 பங்கை குறைத்து வசூலிக்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும், வரும் காலங்களில் திருமண மண்டப தொழிலுக்கு ஏதேனும் புதிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டுமானால் மாநில அரசுகள் சங்க உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும், குப்பை வரி உட்பட பல்வேறு வரிகளை வசூலிக்கும் ஊரக உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகம்
திருமண மண்டபங்களில் உள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி நன்றி உரையாற்றினர். விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த திருமண மண்டப நிர்வாகிகள் மற்றும் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த திருமண மண்டப நிர்வாகிகள் PG மணி, கலைக்கோவன், சேகர், ராஜேந்திரன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வருடாந்திர சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வருடாந்திர சம்பள உயர்வு, பஞ்சப்படி, பணி நிரந்தரம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் நடைபெற்று வந்தது. போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் கணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊழியர்கள் அனைவரும் மருத்துவமனை வாயில் முன்பு அமர்ந்து அமைதியான முறையில் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அவர் மத்திய அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் கடந்த 7ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் தற்போது நிலவும் அரசியல் நிலவரம், அரசு நிர்வாகம், கடந்த கால அரசியல் செயல்பாடுகளை கவர்னர் கைலாசநாதன் கேட்டறிந்தார். இந்நிலையில் கவர்னர் கைலாசநாதன் நேற்று காலை சென்னை சென்றார். அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். இன்று 19ஆம் தேதி பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. கைலாஷ்நாதன் கவர்னராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி 11ஆம் வகுப்பு பயிலும் 307 மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நேதாஜி நகர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பாரத மாதா மகளிர் மன்றம் இணைந்து நடத்தும் 33ஆம் ஆண்டு ஐம்பெரும் விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகர் 3இல் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இதில் விடுதலை இந்தியாவில் 78ஆம் ஆண்டு விழா, நேதாஜி நகர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் 33ஆம் ஆண்டு விழா, அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா, இயற்கையை பாதுகாக்கும் மரம் நடும் விழா, துப்புரவு பணியாளர்களை கௌரவித்தல் மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இத்துடன் விளையாட்டுப் போட்டிகள், நடன, பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். அப்போது மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி காத்தவராய சுவாமிக்கு கும்பம் படைத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 6ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் உள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பொங்கல் வைத்தல், திருத்தேர் வீதி உலா, ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்று நேற்று இரவு காத்தவராய சுவாமிக்கு கும்பம் படைத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு மட்டன், சிக்கன், மீன், கருவாடு, ரம், விஸ்கி, பிராந்தி, பீர், பன், சுருட்டு ஆகியவை வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கும்பசாதம் படைக்கப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் சார்பில் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது.
4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதல் பரிசை வென்ற பாக்கம் கூட்டூர் VKM அணிக்கு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ரூபாய் 30,000 மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். 2வது இடத்தை GR பிரதர்ஸ் அணியும் 3வது இடத்தை நெல்லித்தோப்பு 11 பிளாஸ்டர்ஸ் அணியும் பிடித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர்கள் ஆனந்தன், ராஜா, அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு VKM அணியைச் சேர்ந்த சுகனுக்கு சிறந்த வீரருக்கான கேடயம் வழங்கி பாராட்டினர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் GR பிரதர்ஸ் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தனியார் மைய கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் கடந்த 14ஆம் தேதி முதலியார்பேட்டை பராமரிப்பு பிரிவில் மின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முருகையன் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டார். இதனையடுத்து இன்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் மின்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது மின்துறை தனியார் மைய மற்றும் கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மின்துறையில் 850க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதன் காரணத்தால் வேலைப்பளு அதிகரித்துள்ளது. இதனால் மன உளைச்சல் ஏற்படுகிறது. எனவே புதுச்சேரி அரசு மின்துறை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மின்சார விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக இழப்பீடை வழங்க வேண்டும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியிடம் உடனே வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு போராட்ட குழு தலைவர் தணிகாச்சலம் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். மேலும் அனைத்து பொறியாளர்கள், தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் 2 மணி நேரம் மட்டுமே இயங்கும் என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் கொல்கத்தாவில் நடைபெற்ற கொடூரமான சம்பவத்திற்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டங்களின் ஒரு பகுதியாக ஜிப்மர் மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஜிப்மரின் வெளிப்புற நோயாளி பிரிவுகளில் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போராட்டங்கள் முடிவுக்கு வரும் வரை திங்கட்கிழமை 19/8/2024 முதல் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயங்கும். இந்த நேரத்தில் அவசரமற்ற அல்லது நீண்டகால நோய் சிகிச்சை பெறுவோர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மருத்துவர்கள் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்த முடியும். இன்னும் சில நாட்களில் போராட்டம் முடிவுக்கு வரும் என நம்புகின்றோம் என்றும், அதனைத் தொடர்ந்து முழு வெளிப்புற பிரிவு சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் என்ற அறிவிப்பு பொதுமக்களுக்கு செய்தித்தாள் மற்றும் ஊடகங்களின் மூலம் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மக்கள் தலைவர் GK மூப்பனாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மக்கள் தலைவர் GK மூப்பனாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் GK மூப்பனாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவின் போது இளைஞர் தாக்கியதில் உயிரிழந்த வெள்ளிமலையின் குடும்பத்தினருக்கு அதிமுக இளைஞர் மன்றம் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ரூபாய் 25,000 நிதியுதவி வழங்கினார். சிதம்பரம் அடுத்த கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை, வயது 60. இவர் தனது குடும்பத்துடன் வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் வியாபாரம் செய்ய கடந்த 15ஆம் தேதி வந்திருந்தார். கோவில் அருகே சாமி வேடம் அணிந்து பொதுமக்களிடம் காணிக்கை வாங்கினார். அப்போது வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞனுக்கும் வெள்ளிமலைக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கருமினால் அடித்ததில் வெள்ளிமலை உயிரிழந்தார். இச்சம்பவம் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. இதனை போக்கும் வகையில் வீராம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வெள்ளிமலை குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்தார். அதன்படி உயிரிழந்த வெள்ளிமலை குடும்பத்தாரை அழைத்த ரூபாய் 25,000 நிதியுதவியை தமிழ்வேந்தன் வழங்கி அக்குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பதாக உறுதியளித்தார். உடன் வீராம்பட்டினம் மக்கள் குழு, கோவில் திருப்பணி குழு, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி VOC வீதியில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவையொட்டி கும்பம் படைத்தல் விழா நடைபெற்றது.
புதுச்சேரி உப்பளம் விஓசி வீதி வீரர்வெளி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா கடந்த 16ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து பால்குடை வீதி உலா மற்றும் அபிஷேகம், அன்னதானம் மற்றும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருவிழா பால் சாகை கூழ்வார்த்தல் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்றிரவு கும்பப்படையல் விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு முட்டை, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மீன், கருவாடு உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கும்பசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமனின் பிறந்த நாள் விழாவையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கழகத்தின் மாநில செயலாளர் சிவகுமாரின் ஏற்பாட்டின் பேரில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனையடுத்து கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். கழகத்தின் மாநில செயலாளர் சிவகுமாரன் சேர்மன் RL வெங்கட்ராமனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து கழகத்தின் செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், மோகன் சுந்தரம், உதவி செயலாளர் ஆண்டாள், SC/ST அணி தலைவர், மீனவர் அணி தலைவர் சந்திரன், துணைத் தலைவர் குமார், RLB பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் அரம் நிசா, மாஸ்கோ, பொருளாளர் பூமதி, மாநில செயலாளர் ராகவன், SC/ST அணி தலைவர் ரகுத்தமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான நண்பர்கள், வியாபாரிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு மக்கள் முன்னேற்ற கழக சேர்மனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் விழா, மழை அங்கிகள் வழங்கும் விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு விழா ஆகிய மூன்றும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கல்வித்துறையால் வழங்கப்பட்ட மடிக்கணினிகள், மழை அங்கிகள் மற்றும் சென்ற ஆண்டில் நடைபெற்ற பள்ளியின் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி விழாவை சிறப்பித்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் திருப்புவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். மேலும் இவ்விழாவில் இவ்வாண்டிற்கான மாணவர்களுடைய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி விழாவிற்கு தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றி உரையாற்றினார். சென்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக வழிநடத்திய மற்றும் இவ்விளையாட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சார்லஸ் சேவியர் அவரது குழுவினர், பாரதி உடற்கல்வி ஆசிரியர் நந்தினி, உடற்கல்வி ஆசிரியை மற்றும் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து காலாப்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து 3வது நாளாக பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காலாப்பட்டு போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.